ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் பிரசாதோட இயக்கத்தில் பரத், அபிராமி இவங்களோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 கதைகள் நமக்கு வந்து சொல்லப்படுது. அதில் முதல் கதை பார்த்தீங்கன்னா, பரத் அவருடைய மனைவி வந்து கிட்னி பாதிப்பால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைய வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. தலைவாசல் விஜய் வந்து ஜாதி வெறி பிடிச்சவராக இருக்காரு. அதனால அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு அவர் வந்து சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு ஒரு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த 4 கதைகளும் நமக்கு வந்து பேரலாக சொல்லப்படுது. இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. அண்ட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நான் லீனியர் நரேஷனில் தான் இந்த படத்தை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 4 கதைகளும் எந்த இடத்துல எந்த விதத்தில் ஒன்று சேருது அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை. இதை வந்து ஒரு லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸில் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையாகவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமெச்சராக தெரிஞ்சது. ஒரு சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த படம் வந்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இதுக்கு இருக்கலாம். இந்த டீமுக்கு வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டும் ஒரு நல்ல ஆக்டர்ஸும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல அவுட் புட்டை இந்த டீமும் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த படம் நமக்கு ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.